காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையின் பின்னணி விவரங்கள் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைத்துள்ளன. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வில்லனாக பிரவீன் சக்கரவர்த்தி வருகிறார், விஜய் வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. முதல்வர் ஒரு தேரியை சொன்னார், ஒரு சதித்திட்டம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று. அந்த சதித்திட்டத்தின் ஆணிவேரை திமுக கண்டுபிடித்து விட்டது. அந்த சதித்திட்டத்தின் ஆணிவேர் மற்றும் அந்த சதியை செய்யும் வில்லன் யார் என்றால் ராகுல் காந்தி. இப்படித்தான் பீகாரில் தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி. பீகாரில் பாரத் ஜோடோ யாத்திரையில் முழுக்க பங்கெடுத்தவர் தேஜஸ்வி யாதவ். முழுக்க அந்த கூட்டணியின் ராகுல் காந்தியுடன் தோளோடு தோள் நின்று உழைத்தவர் தேஜஸ்வி யாதவ். ஆனால் அவரை முதல்வர் வேட்பாளராக கடைசி வரை ராகுல் காந்தி அறிவிக்கவே இல்லை. 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அதில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கே ஆள் இல்லை. கடைசியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ராகுல் காந்தி கூட்டணியை கொண்டு வந்தார். முழுக்க அந்த உடன்பாடு ஏற்படாமல் கடைசி வரை இழுத்தடித்து கூடுதல் தொகுதிகளை வாங்கிய காங்கிரஸ் அதில் வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே ஜெயித்தது. அந்த கூட்டணி முழுமையாக தோற்பதற்கு காரணமாக அமைந்தது. அதே வேளையை இப்பொழுது தமிழகத்தில் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. செய்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை, ராகுல் காந்தி தான். இதை திமுக நேரடியாக பரீட்சித்து பார்த்து உறுதி செய்து கொண்டது. அதன் விவரங்கள் என்னவென்றால், பிரவீன் சக்கரவர்த்தி முதலில் பேசினார். அவர் விஜயோடு பேசினார். இவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். 41 பேர் செத்ததற்கு சிபிஐ விசாரணைக்கு உள்ளான விஜய்க்கு 41 பேர் இறந்ததற்கு வாழ்த்து சொன்னார் ராகுல் காந்தி. வேறு வழி இல்லாமல் ராகுல் வாழ்த்து சொன்னதனால் சிஎம் முதல்வர் ஸ்டாலின் விஜய் மீது கை வைக்கவே இல்லை. அந்த அளவிற்கு ஸ்டாலினை நிர்மூலமாக்கினார் ராகுல். அன்று 41 பேர் இறந்த பொழுது விஜய் மீது ஏற்பட்ட கோபம் என்பது மிக பெரிதாக இருந்தது. ஒரு தலைவர் தனது தொண்டர்கள் சாவதை விரும்புவாரா என ஸ்டாலின் விஜய் மீதான கோபத்தை திசை திருப்ப வேண்டியிருந்தது. அதேபோல் எடப்பாடியும் விஜய்க்கு ஆதரவாக பேசினார், அண்ணாமலையும் விஜய்க்கு ஆதரவாக பேசினார்கள். இப்படி அனைத்து கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக பேச விஜய் மீது எழுந்த கோபம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் விஜய் ஒரு அறிக்கை விட்டார். அதற்கு பிறகுதான் விஜய் கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோட்டலில் வைத்து பார்த்தார். இப்படி எல்லாவற்றையும் விஜய் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ராகுல் காந்தி. இதில் என்ன இருக்கிறது என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கும் பொழுதுதான் தெரிந்தது. உடனே தனது தங்கை கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பினார். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியவுடன் உடனே ஜோதிமணி பேசுகிறார், உடனடியாக மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார்கள், பலர் பேசுகிறார்கள். இப்படி பலரும் பேசுவதற்கு என்ன காரணம்? இது டெல்லி மேலிடம் சொல்லாமல் இத்தனை பேர் திமுக கூட்டணிக்கு எதிராக பேச மாட்டார்கள் என ஸ்டாலின் கணித்தார். நேரடியாக கனிமொழியை அனுப்பினார். கனிமொழியிடம் ராகுல் பேசிய வார்த்தைகளை அப்படியே கனிமொழி ஸ்டாலினிடம் கொண்டு வந்து கொடுத்தார். ராகுல் பேசியது இதுதான்: நீங்கள் திமுக அமைச்சர்களை வைத்து கொள்ளையடிக்கிறீர்கள். மொத்தம் அரசு நிதியில் 13% நிதியை நீங்கள் வாங்குகிறீர்கள். அதில் 8% நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். 4% அமைச்சர்களுக்கு போகிறது, 1% மாவட்ட செயலாளர்களுக்கு போகிறது. நீங்கள் அதிலிருந்து ஒரு சொற்ப தொகையை தான் கட்சி நிதியாக ஒதுக்குகிறீர்கள். மிச்சமுள்ள தொகைகளை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள். நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய விவரங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றின விஷயங்களை நான் பேசலாமா? சரி, நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் என்றால் இதிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் தருகிறீர்களா?
காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கொள்ளையடிக்கக்கூடிய தொகையிலிருந்து ஏதாவது ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறதா? எங்களுக்கு இப்பொழுது 2 மாநிலங்களில்தான் அரசாங்கம் இருக்கிறது. தெலுங்கானா, கர்நாடகா. இந்த 2 மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய நிதியை வைத்துத்தான் நாங்கள் கட்சி நடத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தமிழகத்திலிருந்து என்ன நிதி வருகிறது? இதுவரைக்கும் எந்த நிதியும் வந்ததில்லை. காங்கிரசுக்கு திமுக ஆட்சியினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கடந்த யுபிஏ ஆட்சியில் 7 அமைச்சர்கள் திமுகவிற்கு இருந்தார்கள். அந்த அமைச்சர்களில் யாருமே காங்கிரசுக்கு எந்த உதவியும் செய்ததில்லை. தயாநிதி மாறன் மட்டும்தான் கொஞ்சம் நிதி கொடுத்தார் எங்களுக்கு. அதுவும் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி கொஞ்சம் நிதி கொடுத்தார். ராசா காங்கிரஸை கண்டுகொள்ளவே இல்லை. டிஆர் பாலு எதையுமே தந்ததில்லை. இப்படி 7 அமைச்சர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். டிஆர் பாலுவுக்கு கேட்ட இலாக்காவை நாங்கள் கொடுத்தோம். அப்படி நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தோம். அதில் நீங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடித்தீர்கள். எங்களது அரசாங்கத்தை வைத்து கோடி கோடியாக கொள்ளையடித்தீர்கள். ஆனால் நீங்கள் என்றைக்காவது காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மத்திய அரசில் பங்கேற்றதில் ஒரு பைசா கூட நிதி வந்ததில்லை. திமுக மட்டுமல்ல, மதிமுக சம்பாதித்தது, பட்டாளி மக்கள் கட்சி சம்பாதித்தது, அனைவரும் சம்பாதித்தார்கள். ஆனால் தமிழக காங்கிரசுக்கு அதனால் எந்த நிதியாவது வந்ததா? அல்லது காங்கிரசின் அகில இந்திய தலைமைக்கு யாராவது நீங்கள் நிதி கொடுத்திருக்கிறீர்களா? இதுவரை இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்த பொழுது நாங்கள் பெரிய அளவுக்கு திணறி போனோம். அப்பொழுதுதான் தயாநிதி மாறன் கொஞ்சம் காசு கொடுத்தார். மற்றபடி எந்த திமுக அமைச்சரும் காங்கிரசுக்கு காசு கொடுத்ததே இல்லை. 12 மாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து கொண்டு நாங்கள் என்டிஏ கூட்டணி என்று சொல்கிறது, கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறது. எடப்பாடி தான் அதை மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு, என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாஜக மிகவும் தெளிவாக கூட்டணி ஆட்சி என்பதை உச்சரிக்கிறது. நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்ன? தமிழகத்தில் எங்களுக்கு 2 அமைச்சர்கள் கொடுங்கள், நாங்களும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகிறோம், எங்களுக்கும் அதன் மூலம் ஒரு பலன் கிடைக்கும். இதைத்தான் நாங்கள் அமைச்சரவையில் இடம் கேட்கிறோம். எங்களுக்கும் பார்ட்டி ஃபண்டு வரும். மத்திய அரசில் ஆட்சி அமையும் பொழுது நீங்கள் கேட்ட அமைச்சரவை பதவிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். அதுபோல நீங்கள் எங்களுக்கு முக்கியமான அமைச்சர் பதவிகளை தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது கொடுங்கள். இப்படித்தான் ராகுல் கனிமொழியிடம் பேசியிருக்கிறார். கனிமொழி இந்த தகவல்களை ஸ்டாலினிடம் வந்து சொல்லியிருக்கிறார். டென்ஷனான ஸ்டாலின் காங்கிரசின் இந்த அசைவுகளுக்கு காரணம் ராகுல் காந்தி தான் என்பதை அவர் முடிவு செய்தார். ராகுல் ஒரு முதிர்ச்சி அடையாத அரசியல்வாதி என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் பீகாரில் இதே போல் செய்து தோல்வி அடைந்தார். அதனால்தான் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸை மதிக்காமல் இருக்கிறார்கள் என அவர் தெளிவாக தெரிந்து கொண்டார். உடனே காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். பேச்சுவார்த்தைக்கு குழு ஒன்றை அமைத்தார். குழுவை அமைத்தாரே தவிர எப்பொழுது பேச்சுவார்த்தை, என்ன பேச்சுவார்த்தை, எங்கு பேச்சுவார்த்தை, எவ்வளவு பேச்சுவார்த்தை என்பதற்கான எந்த விதமான தரவுகளையும் ஸ்டாலின் தரவே இல்லை. சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பனகல் மாளிகையில் நடந்தது. திமுக கூட்டணி கட்சிகள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டன. அதில் கலந்து கொள்ள வந்த செல்வ பெருந்தகை 10 நிமிடம் கீழே நின்று கொண்டிருந்தார். அவரை யாரும் கூப்பிடவே இல்லை. அந்த அளவிற்கு காங்கிரஸ் மீதான வெறுப்பு திமுகவினரிடம் பரவி கிடக்கிறது. அதற்கு பிறகு அவர் மா சுப்பிரமணியம் ஃபோனில் போய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு பிறகு மாசு கூப்பிட்டு
ஆளை அனுப்பி அவரை மேடைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 15 நிமிடம் செல்வ பெருந்தகை மேடைக்கு கீழே காக்க வைக்கப்பட்டார். இதுதான் திமுக தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய வெறுப்பு. காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால், விஜய் கூட்டணிக்கு போனால் அதை நான் முதல் ஆளாக எதிர்ப்பேன் என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் கோபண்ணாவும் மேடைக்கு வருகிறார். அவர் எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறார். பதில் வணக்கம் அவருக்கு சொல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி கொடுக்கிறார். எங்களுக்கு 40 தொகுதிகள் முதலில் கொடுத்தார்கள் திமுக, இப்பொழுது 25 தொகுதிகள் என சுருக்கிவிட்டார்கள். யார் இவர்களை 40 தொகுதியிலிருந்து 25 தொகுதிகளாக சுருக்க சொன்னது என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எங்களுக்கு 2 அமைச்சர்கள் கொடுங்கள், மதிமுகவுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கள், நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சரவையை அமைப்போம், அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்புகிறார். இது முதல்வர் கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்து வராது என்று சொன்ன பிறகு வரக்கூடிய பேட்டி. அவர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் விவரம்தான் இது. மொத்தத்தில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு பெரிய பிணக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த பிணக்குக்கு காரணம் ராகுல் காந்தி. இவர்கள் இப்படியே போய் கடைசியில் பீகாரில் முடிந்தது போல திமுக கூட்டணியை அலைகழித்து தோல்வியில் கொண்டு போய் முடிப்பார்கள் என ஸ்டாலின் புரிந்து கொண்டார். பீகாரில் அதுதான் நடந்தது. அதே போல தந்திரத்தை தமிழகத்திலும் இவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்ட திமுக உஷாராகிவிட்டது. ஆகவே இறுதியில் நடக்கக்கூடிய கிளைமாக்ஸான திமுக கூட்டணியை தோற்கடிக்க செய்யும் முயற்சிக்கு பதிலாக முன்கூட்டியே காங்கிரஸை புறக்கணிப்பது என்கிற முடிவுக்கு திமுக வந்துவிட்டது. காங்கிரஸோடு கொள்வினையும் இல்லை, குடிப்பினையும் இல்லை. காங்கிரஸார் எப்படி வேண்டுமென்றாலும் பேசிக்கொள்ளட்டும், அவர்களுக்கு ராகுல் என்ன வேண்டுமென்றாலும் கட்டளை கொடுக்கட்டும், அதை பற்றி திமுக கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. கடைசி நிமிடத்தில்தான் காங்கிரஸ் ஒத்து வந்தால் அவர்களுடன் கூட்டணி, இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லாமலே தேர்தல் சந்திக்க திமுக தயாராகிவிடும். கடைசி நிமிடத்தில் காங்கிரஸ் கழற்றி விடப்பட்டால் அவர்களால் தாவேகாவுடன் கூட பேச முடியாது. அவர்கள் போனாலும் தாவேகாவுக்கு ஒரு 2% வாக்குகள் கூடும் என்பதை தவிர மிகப்பெரிய மாறுதல் ஒன்றும் ஏற்பட போவதில்லை என திமுக முடிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளையும் திமுக 170க்கு மேல் போட்டியிட தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக விருப்பப்படக்கூடிய தொகுதிகள் நிற்பதையும் திமுக வசதியாக தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கும் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு நீங்குவது மிகவும் சரியாக இருக்கும் என்றுதான் திமுக கணக்கு போட்டுள்ளது. மொத்தத்தில் காந்தி காங்கிரஸ் இல்லாத இந்தியா வேண்டும், காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்றார். ஆனால் காந்தியின் கனவை இப்பொழுது ராகுல் காந்தி மிகவும் சரியாக பீகார், மகாராஷ்டிரா, இப்பொழுது தமிழ்நாடு என அனைத்து மாநிலங்களிலும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இந்த கூத்துக்களை எப்படி நுட்பமாக கையாள்வது என ஸ்டாலின் தலைமையிலான திமுக திட்டம் போட்டு ஒவ்வொரு காயாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. இறுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தை பொறுத்தவரை தொடராது என்றே திமுகவினர் உறுதியாக சொல்கிறார்கள். அப்படி தொடர்ந்தாலும் தொண்டர்கள் ஒருங்கிணைய மாட்டார்கள். காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிப்பதில் திமுகவினர் மிகவும் சரியாக ஈடுபடுவார்கள். காங்கிரஸ் முக்த் தமிழ்நாடு என்கிற நிலைக்கு காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். இதேதான் அவர்கள் பீகாரிலும் செய்தார்கள். வெறும் 5 தொகுதி 60 தொகுதிகளை வாங்கினார்கள். 5 தொகுதிகளில் ஜெயித்தார்கள். இழுத்து பிடித்து அங்கு முதல்வர் வேட்பாளர் கூட தேஜஸ்வி யாதவ் என அறிவிக்காமல் அவர்கள் விளையாடிய விளையாட்டுக்கு எல்லையில்லாமல் போனது. அந்த விளையாட்டை தமிழகத்தில் செய்ய முடியாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. இதற்கிடையே தேமுதிக யாருடன் கூட்டணி என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அதற்காக ஜக்கி வாசுதேவ் ஃபங்க்ஷனிலும் பிரேமலதா போய் கலந்து கொண்டார். ஜக்கி வாசுதேவ் கூட்டத்தில் வேலுமணிக்கு பக்கத்தில்
பிரேமலதா நிற்க அங்கிருந்த அறிவிப்பாளர் திருமதி வேலுமணி என பிரேமலதாவை அழைத்து கலாய்த்த சம்பவமும் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரேமலதா, எல்முருகன், வேலுமணி ஆகியோர் ஜக்கி வாசுதேவன் இந்த சிவராத்திரி கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்குள் எந்த இரகசியமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. ஆனால் ஜக்கி வாசுதேவ் நான் எல்லாவற்றையும் முடித்து தருகிறேன் என பிரேமலதாவிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளார். பிரேமலதா கேட்பது 300 கோடி, எடப்பாடி கொடுக்க முன் வந்திருப்பது 72 கோடி. அதற்கும் மேலாக ரேட்டை ஏற்றி ஒரு 100 கோடியில் முடிக்க வேண்டும். 100 கோடியில் முடிப்பதென்றால் அதற்கு பிரேமலதா தயாராக இருக்க வேண்டும். அதற்கு எடப்பாடியும் தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஃபைனான்ஸ் செய்யும் அதானி, அம்பானி, ஸ்டெர்லைட் ஆலை அதிபர்கள் அனில் அகர்வால் போன்றவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்நிலையில் இப்படி எதுவும் நடக்காததால் 20ஆம் தேதியிலிருந்து நேர்காணல்களை தொடங்கியிருக்கிறார் பிரேமலதா. அதே போல் தாவேகாவை சேர்ந்தவர்கள் பொதுக்குழுவை அடுத்த வாரம் கூட்டுகிறார்கள். விஜய் பேசும்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறார், அவர் நடிகர் விஜய்க்காக வாக்கு சேகரிப்பார் என்று குறிப்பிட்டார். இனிமேல் விஜய் தெருவாக வந்து பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. விஜய் தெருவுக்கு வந்தாலே 2 பிணம் விழுகிறது. சேலம் கூட்டத்திலும் 2 பிணம் விழுந்து விட்டது. விஜய் தெருவுக்கு வந்தால் 2 பிணம் விழுகிறது என்கிற நிலை வந்தால் அது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக்கப்படும். அப்படி வழக்காக்கப்பட்டால் விஜய் பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய கொடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்பதால் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பிரச்சாரம் செய்யாமல் ஓட்டு வாங்குவது எப்படி என்கிற நோக்கத்தோடு அந்த பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது என்கிறார்கள். இதற்கிடையே சசிகலா முழுவதுமாக தன்னை வெளிக்கொண்டு வந்து அவர் தனது சக்தியை காட்ட பசும்பொன்னில் பொதுக்கூட்டத்துக்கு கால்கோள் விழா நடத்தி கொடியேற்றி இருக்கிறார். அதற்கு ஓபிஎஸும் உடந்தையாக இருக்கிறார். அடுத்த 20ஆம் தேதி அமித்ஷா சென்னை வருகிறார். அவர் ஒரு வாரம் சென்னையில் தங்கியிருக்கிறார். அப்பொழுது சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் அழைத்து பேசி மிரட்டி அவர்களை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வைப்பார் என அதிமுகவினர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு இன்றைய சூழலில் கிடைத்த விவரங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது முறிந்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியை உடைக்கும் முக்கிய வில்லனே ராகுல் காந்தி தான் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றன என்கிற சூழ்நிலையில் நமக்கு கிடைத்த இந்த தகவல்களை வாசகர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.